ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். அதிமுக அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சியை தாவேகா கரைத்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் சமீப காலமா வருது. கடம்பூர் ராஜு, ஆனந்தன் பலர் சர்வசாதாரணமா கேட்டு வழியா போய் இணைந்துகிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவை தான் பாக்குறாங்க. அப்ப அதிமுகவையே அழித்து விட்டு நான் தான் அதிமுகங்கிற ஒரு கான்செப்டை தாவேகா கொண்டு வர முயற்சி பண்ணுதா? ஏன்னா தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்னீங்க அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம். ஒரு திராவிட கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்தில் பாஜக அல்லது ஒரு நடிகர் கட்சியை வைப்பதுதான் அவங்க இலக்குங்கிற மாதிரி நம்ம பல நேர்காணல்ல பேசியிருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட அதிமுகவை அடிச்சுட்டு அந்த இடத்துல நான் தான் தாவேகா நிற்கக்கூடிய இடத்துக்கு போறாங்களா? இது எப்படி போகும்? அப்ப கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ஃபுல்லா அப்படியே பரிணமிக்க போற இடத்துக்கு தாவேகா போகுதா? இந்த ஒரு மாத ஆட்சி பற்றி கருத்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல அதிமுக ஒரு சிறந்த ஆட்சி அப்படின்னு சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல விராலிமலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த கடிதத்தை ஜேசிடி பிரபாகர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இது 5வது சட்டமன்ற உறுப்பினர். இதுவரைக்கும் 4 பேர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரு பக்கம் அதிமுகவை அழிக்க நினைக்கிற தாவேகாவினுடைய வியூகம் அது தேர்தலுக்கு முன்பே துவங்கி விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுல குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய எதிர்ப்பை ரொம்ப கூர்மையாக தாவேகாவும் அது வலிமைப்படுத்தியது. அதுல கவனிக்கத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால், அதிமுகவினுடைய அதே ஃபார்மட் தான். இந்த தூய சக்தி தீய சக்தின்றது இருக்கு இல்லையா, இது திமுக தீய சக்தி அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்து பாணி. அதை ஜெயலலிதா அப்படியே பின்பற்றினார். அதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுகிற காலத்தில் விஜய் குறுக்கே விழுந்து அதை தன்னுடைய வசனமாக மாற்றிவிட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப தொடர்ச்சியாக அதிமுகவை குறிவைத்து மட்டுமே விஜயினுடைய காய் நகர்த்தல் இருக்கு. அப்படிங்கிறப்போ சனிக்கிழமையானால் இந்த பனையூருக்கு போய் சேருகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிற போது அதிமுகவினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் பலரும் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே நகர்கிறார். இப்ப கூட இந்த விஜயபாஸ்கர் விவகாரத்துல கூட முழுக்க எடப்பாடி பழனிசாமியை தான் நான் இதற்கான காரணமாக சுட்டிக்காட்டுவேன். ஏனென்று சொன்னா, ஒரு கேப் ஒண்ணு விழுந்துருச்சு இல்லையா, அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேப் விழுந்துச்சுல்ல. அதன் பிறகு அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தாங்கல்ல, அதுல 2 பேர் தான் வரல. ஒண்ணு சிவி சண்முகம், இன்னொருவர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் பேசக்கூடிய நிலையில் இருந்தார், சிவி சண்முகம் பேசக்கூடிய நிலையில இல்ல. அது நமக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே எகெயின்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது மாதிரி வேற ஒரு ட்ராக்ல போய் நின்னுது. ஆனா விஜயபாஸ்கருடைய ட்ராக் அப்படி இல்லை. விஜயபாஸ்கர் ஒரு ஈஸி கோயிங், ஸ்மூத் கோயிங் ஹேண்டலிங்ல தான் இருந்தார். அப்ப இலகுவாக அவரை கூப்பிட்டு பேசி சரி செய்திருக்க முடியும், மீண்டும் அவரை தக்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் நான் உறுதியா நம்புறேன். இப்பவும் அந்த நம்பிக்கையில மாற்றம் இல்லை. அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி செய்யல? அந்த ஈகோ என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு தடுக்குது அப்படிங்கிறப்போ 2 விஷயம் இதுல பிரதானமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் யாருமே கட்சியில இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அது யாராவது மனசு இருக்கலாம். பலமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அல்லது பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாருமே கட்சியில இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் இருந்தா கட்சியை அவங்க லீட் பண்றாங்க அந்தந்த மாவட்டங்கள்ல. அது ஒரு செல்வாக்கா இருக்கு. நாம சொல்ற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நாம சொல்ற விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் இல்ல அந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொங்கு பகுதியில மட்டும் அதிமுகவுடைய செல்வாக்கு இருந்தா போதும், முக்குளத்தூர் பெல்ட்ல குறிப்பா தென் மாவட்டங்களுக்குள்ள அதிமுக வலிமை இழந்து போவதை ரசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவரால் அந்த லீடர்ஸை தக்க வச்சுக்க முடியாம போகுது. இப்ப புதுக்கோட்டையில விஜயபாஸ்கரினுடைய செல்வாக்குங்கிறது பெரிய செல்வாக்கு. நீங்க இந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட திமுகவுடைய மாவட்ட செயலர் 3வது இடத்துக்கு போயிட்டார் சார். அவருக்கும் இவருக்கும் வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 68,000 ஓட்டு வித்தியாசம். 68,000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக தோல்வியை தழுவுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு லீடிங் போர்ஸா விஜயபாஸ்கர் இருப்பாருங்கிறத நீங்க உணரணும். 2வது இந்த தொகுதி 1971க்கு பிறகு இல்லாம போச்சுல, மீண்டும் 2011 தான் வருது விராலிமலை தொகுதி. 2011 வந்த விராலிமலை தொகுதியில
இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் தான். 2011 அவர் தான், 2016 அவர் தான், 2021 அவர் தான், 2026லயும் அவர் தான். ஃபர்ஸ்ட் தேர்தல்ல அண்ணன் ரகுபதியை தோக்கடிக்கிறாரு. முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அதிமுகவின் பலமான செல்வாக்கு பெற்ற நபருங்கிற இடத்துல இருந்த ரகுபதியை தோற்கடிக்கிறாரு. அதன் பிறகு ரகுபதி தொகுதி மாறி போறாரு. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை தோற்கடிச்சிட்டார்ல, அடுத்த தடவை ரகுபதி செல்வாக்கானவராக இருந்தா விஜயபாஸ்கரோடு மோதி அந்த தொகுதியை தக்க வைக்கணும் இல்லையா? அவர் இந்த தொகுதி வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருமயத்துக்கு போறாரு. விராலிமலையில பலமான கேண்டிடேட்டே புதுக்கோட்டை அரசியலுக்குள்ள இருக்கிற திமுக கேண்டிடேட்டே போட மாட்டாங்க. தென்னலூர் பழனியப்பனை போடுவாங்க. அவர் ஒரு தலைமை செயற்குழு உறுப்பினர், அவ்வளவுதான். இந்த முறைதான் மாவட்ட செயலாளரை கட்டாயப்படுத்தி போட்டாங்க. மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டையில சீட்டு கேட்டாரு. செல்வ பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் சீட்டு வந்து இதுலதான் கேட்டாரு, புதுக்கோட்டையில கொடுங்கன்னு தான் கேட்டாரு. விராலிமலை கேட்கவே இல்லை. விராலிமலையில கொடுத்தாங்க. அவர் நின்று கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள், 64,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி தருவார். அப்போ இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு நபராக அதிமுகவுக்குள் இருக்கிற விஜயபாஸ்கரை சமரசம் செய்து கட்சியை கட்டமைப்ப பலமா வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? எடப்பாடி பழனிசாமியோட ஈகோ தான் பிரச்சனையா இருக்கு. இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிறப்போ, ஒரு பக்கம் விஜய் அதிமுகவை வீக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, விஜய் அதிமுகவை கபலீகரம் செய்யறாருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கான உண்மை அதிமுகவை பலகீனப்படுத்துகிற வேலையை எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தே செய்யறாருன்னு நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நடவடிக்கைகள் அதிமுகவை இன்னும் சோர்வடைய செய்திருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒரு தலைவர் என்பவர் தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு தலைவர் என்பவர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடாதா? அந்த 25 பேர் போனாங்கல்ல, அதுல கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க. திருவாரூர்ல அண்ணன் ஆர் காமராஜ் திரும்பி வந்துட்டாரு. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஏன் மீண்டும் அந்த பழைய பொறுப்புக்கு கொடுக்கப்படாமல் இருக்காங்க? அவர் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் என்கிற நிலையில் இருந்தவர். ஏன் அந்த பொறுப்பை இதுவரைக்கும் கொடுக்கல? இதுவரைக்கும் கொடுக்காம வச்சிருக்கிறதுனுடைய காரணம் என்ன? அதற்கான பின்னணி என்ன? அதே மாதிரி திருச்சியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் இருந்தாரு. அவருக்கு திரும்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்கல. இந்த மாதிரி பல பேருக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை கொடுக்காம மாவட்ட செயலாளர்களை ஓரங்கட்டியதை அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக அதிமுகவை காலி செஞ்சிடணும், நாம சொல்றதை கேட்கிற அதிமுக இருக்கணும்ன்ற மனநிலைக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்திருக்கிற கள்ளர் சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை அவர் பழிவாங்குகிற நடவடிக்கை நீக்கிட்ட பிறகு திரும்ப சேர்க்கல. மா சேகரன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தவர், அவரை நீக்கிறாரு. அவரு முக்குளத்தூர் சமூகம். அதே போல குமார் திருச்சியில அவரு முக்குளத்தூர் சமூகம். திருவாரூர்ல அண்ணன் காமராஜ் அவரு முக்குளத்தூர் சமூகம். விஜயபாஸ்கர் அவரு முக்குளத்தூர் சமூகம். வைரமுத்து அவரு முக்குளத்தூர் சமூகம். இப்படி முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை அவர் அந்த பொறுப்புகள்ல இருந்து நீக்கிட்டு புதிய ஆட்களை பொறுப்புக்கு போடுறாரு. அப்கோர்ஸ் புதிய ஆட்களுமே இல்ல அந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். உங்களுக்கு தெரியாத சோசியல் இன்ஜினியரிங் கிடையாது. ஹைப்பர் லோக்கல்ல இருந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வரையும் பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்ல இருந்து திராவிட கட்சியினுடைய அந்த பகுப்பாய்வு வரையும் தெரியும் உங்களுக்கு விராலிமலையில விஜயபாஸ்கர் எடுத்துட்டு அதே கல்லறை தானே சார் போட முடியும்? நீங்க விராலிமலையில வேற யாரை போடுவீங்க? முத்தரையரை போட்டா கூட பிரச்சனையாகும். விராலிமலையில நீங்க கல்லறை எடுத்துட்டு கல்லறை தான் போட முடியும். நீங்க சொன்ன வைரமுத்து எடுத்துட்டு நீங்க சொன்ன எடுத்துட்டு கரெக்டா அதே கல்லரா அதே மரவரா பார்த்து தானே சார் போட முடியும். அப்புறம் அது எப்படி அந்த சமூகமா பார்த்து அவர் ஒதுக்குறாருங்கிற அந்த கான்செப்ட் உடையதுல ஆளுமைகளா பார்த்து தானே ஒதுக்குறாருன்னு தான் நம்ம கரெக்டா எடுத்துக்க முடியும். இல்ல அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, சசிகலா வேணாம்னு சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம் வேணும்னு சொன்னார். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு ஸ்டாண்ட் பையா சசிகலா வேணாம்னு சொன்னவருக்கு ஓ பன்னீர்செல்வம் தேவைப்பட்டார் இல்லையா? ஓ பன்னீர்செல்வமும் அதே சமூகம் தான், சசிகலாவும் அதே சமூகம் தான். ஆனா அங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் லீடிங் போர்ஸா இருக்காங்க அந்த சமூகத்துக்கு? அவருக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வத்தால எந்த பெரிய தாக்கத்தையும் அந்த சமூகத்துக்குள்ள ஏற்படுத்த முடியாது. அவரை வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அவரை கூட நிறுத்திக்கிறதுல சிக்கல் இல்லை. அவர் எப்ப தனக்கு எதிரியா மாறுறாருன்னு நினைக்கிறாரோ அப்ப அவரை கலட்டணும்ன்ற முடிவுக்கு வர்றாரு. ஆனா இங்க விஜயபாஸ்கர் போன்றவர்கள் என்னன்னா, ஒரு மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிற அந்த கட்டமைப்புகளை உள்ள வச்சிருக்கக்கூடிய நபர்களாக வெளிப்படுறாங்க. திருவாரூர் மாவட்டத்துல நீங்க இன்னைக்கு மன்னார்குடியில வெற்றி பெற்றிருக்கிறாரு அமமுகவினுடைய வேட்பாளர்னா 50% அமமுக வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குன்னா 50% டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக காமராஜ் வகுத்த வியூகம் தான் காரணம். அவர் தான் அந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு சொந்த ஊர் மன்னார்குடி. அவர் அந்த தொகுதியில நிக்காம அவர் போய் இன்னொரு தொகுதியில போய் போட்டியிடுறாரு. அந்த தொகுதியில அவர் வெற்றி பெறுறாரு. காலங்காலமா அவர் வெற்றி பெறுகிற தொகுதி அந்த தொகுதி. இங்க அமமுக வெற்றி பெறாங்க. அப்போ இந்த மாதிரியான பவர்ஃபுல் ஆட்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வேணாம் நினைக்கிறேன். நாட் ஒன்லி இது முக்குளத்தூர் சமூகம் நீங்க நினைச்சிடக்கூடாது, வன்னியர் சமூகத்துக்கு இதே நிலைமை தான்.
வன்னியர் சரி. சமூகங்களையும் இதே மாதிரியே வந்து சி.வி. சண்முகம் மாதிரியான சிவி ஆட்களை திமுக சிவி சண்முகம் வெளிப்படையா கொடுத்திருக்காரு. பாமக இல்லைன்னா ஏது அதிமுகவுக்கு 37 சீட்டுன்னு ஓப்பனா பேசியிருக்காரு. அவர் அதிமுக காரர் மாதிரியே இல்லையே, ஒரு பாமக காரரா மாதிரி பேசிட்டு இருக்காரு சிவி சண்முகம். இதே சி.வி. சண்முகத்து வீட்டுலதான் வந்து வெடிகுண்டெல்லாம் போட்டு பாமகவினர் கலாட்டா பண்ணாங்க. அதுக்கு அந்த அம்மா பெரிய கண்டனத்தை எல்லாம் தெரிவிச்சு ஜெயலலிதா அம்மா வந்து கடந்த காலத்துல சி.வி. சண்முகத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்தது. ராமதாஸ வந்து நான் ஒண்ணும் இல்லாம செய்யறேன் பாருன்னு சூளுரை எல்லாம் மேற்கொண்டார் அன்னைக்கு சி.வி. சண்முகம். இன்னைக்கு அதே ஜாதி பாசத்துல இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அவர் சொல்றதுல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. அதை நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன், அரசியல் ரீதியா புரிஞ்சுக்கிறேன், நான் கம்யூனலா புரிஞ்சுக்கல. அதை பாமகவினுடைய ஓட்டு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை யாரும் மறுக்கவே முடியாது. திமுக கூட்டணியில அந்த டிரான்ஸ்பர் நடக்கவே இல்லை. குறிப்பா வந்து தேமுதிகவினுடைய டிரான்ஸ்பர் நடந்ததே தவிர காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ பெரும்பான்மையா வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சான்னு கேட்டா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு. தேமுதிக, கம்யூனிஸ்ட், அந்த சிறுபான்மை சமூகங்களுடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆச்சே தவிர மீதி கட்சிகளுடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகவே இல்லை. ஆனா அதிமுக கூட்டணியில வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் என்பது 100 விழுக்காடு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. அதைத்தான் சி.வி. சண்முகம் வந்து சாதிய கண்ணோட்டத்தோடு சொல்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பாமக ஓட்டு இல்லைன்னா நிச்சயமாக வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெறவே முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கும். குறிப்பா வந்து சேலத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து அதை பாக்குறேன். அந்த நிலையிலிருந்து தான் அவர் வந்து பேசுறாரு. இப்போ அதிமுக என்கிற அந்த கட்சியையே இல்லாமல் செய்துவிட்ட ஒரு சூழல் உருவாகிருச்சு. அதுக்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். நான் வந்து விஜய் எல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் எடுக்கிற லீடுக்கு வந்து யாரு காரணமா அமையறாங்க? விஜய்க்கு திமுகவை அழிக்கணும்னு நோக்கம் இருக்காதா? திமுகவை உடைக்கணும்ன்ற எண்ணம் இருக்காதா? ஆனா அதுக்கான ஸ்பேஸையே கொடுக்காம திமுக நகர்ந்து போதில்லை. அதிமுகவுக்குள்ள அந்த ஸ்பேஸை யார் கொடுத்தது? அந்த ஸ்பேஸ் கொடுத்ததினுடைய விளைவு தானே இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு கனத்த மௌனத்தோட இருக்காரு. என்னமோ கட்சி பலமாக இருக்கிறது மாதிரி, நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டுல எல்லாரும் கேட்க போறாங்கன்றது மாதிரியுமான ஒரு மனநிலையிலே இருக்காரு. இப்ப வரைக்கும் இறங்கி வரல சார். இந்த நொடி பொழுது வரைக்கும் அவர் இறங்கி வரல சார். அவருடைய ஸ்டேட்டஸா வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாரு அவரு. அது ரொம்ப ஆபத்துன்ற. அதிமுகவை இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் நாளுக்கு நாள் படையெடுத்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா போகும். ஆனா ஜனநாயகத்துல ஒரு மோசமான முன்மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஹார்ஸ் ட்ரேடிங்னு அண்ணன் திருமா தான் சமீபத்துல ஒரு பிரதான தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர்கள் சந்திப்புல சொன்னார். அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குதுன்னு தொடர்ச்சியாக நம்மை போன்றவர்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா ராஜினாமா செய்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா? மீண்டும் இவர்கள் அதே தொகுதியில் போட்டியிட போகிறார்கள். இது ஒரு சரியான அணுகுமுறை. ஆனா தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி நடந்ததில்லை. ஒரு மிக தவறான முன்னுதாரணம் தமிழ்நாட்டில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் இப்படி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு திராவிட இயக்க ஆதரவாளர், ஆதரவாளர் கிடையாது, திராவிட இயக்க ஆர்வலர், உணர்வாளர். ஒரு திராவிட கட்சி கண்ணு முன்னாடியே விஜய் கட்சிகிட்ட கரையிறது உங்களுக்கு ஒரு வருத்தமா இல்லையா? அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற உணர்வு இல்லையா? இந்துத்துவ சக்திகள் வெற்றி பெறாங்க, அவங்களுடைய நோக்கம் அதானே சார்? தமிழ்நாட்டினுடைய அந்த திமுக அதிமுகங்கிறத உடைக்கணுங்கிறது தானே. அதுல உடைச்சுக்கிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு வருத்தம் இல்லையா சார்? இல்ல, உண்மையிலேயே வருத்தம் இருக்கு. கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம்னு என்னைக்கு அவங்க பேசினாங்களோ அப்பவே இந்த அஜெண்டா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு நம்மை போன்ற எல்லாருக்குமே இருந்ததுங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. இப்ப அதிமுகவினுடைய இந்த நிலை உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியதாக இருக்கு. மிகுந்த வருத்தத்தை தருது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வருத்தம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் அதிமுகவினுடைய தலைமைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம ரொம்ப வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கு. நீங்க இத ஒரு கட்சியாக பார்க்காதீங்க, இத ஒரு சோசியல் மூவ்மெண்டா பாருங்க. நீங்க வந்து காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு நாம இன்னைக்கு பெருமை பேசுறோம். இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2 அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரா கட்சி அது எங்களோட பார்ட்டு தான், நாங்க எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர் தான் ராஜாஜி. தமாக அது எங்களோட பார்ட்டு தான், எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர் தான் ஜி.கே. மூப்பனாரு. இவங்களுடைய ஆதரவோடு தான் திமுக கூட்டணியில வெற்றி பெற்றிருக்கு. திமுக இவர்களுடைய வாக்குகள் எல்லாம் பெறலன்னா வெற்றி பெறுமா? இதெல்லாம் காங்கிரஸோட கணக்குல வராதான்னு கேக்குறாங்க. அப்ப இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகவும் அப்ப திமுகவோட கணக்குல தானே வரணும். திமுகவில இருந்து போனது தானே அதிமுக. நான் அப்படிதான் புரிஞ்சு. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு அப்படிதான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த 2 அமைச்சர்களுடைய அறிக்கை எனக்கு அதான் உணர்த்துச்சு. அவர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு, அதாவது ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது பற்று கொண்டவர் அல்ல,
காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. மாறாக காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருப்பதால் அதிகாரத்தில் ஒட்டி கொண்டவர் ராஜாஜி, அவ்வளவுதான். இல்ல, ராஜாஜியினுடைய செயல்பாடே காமராஜரை ஒழிக்கணுங்கிறது தானே. காமராஜரை ஒழிக்கணுங்கிறதுக்காக தானே அவர் முழுக்க முழுக்க செயல்பட்டாரு. அப்ப காமராஜர் ஒழிப்பு தான் காங்கிரசின் அஜெண்டாவா? அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அதிகாரத்தில் அந்த நேரத்தில் இல்லாம இருந்ததுதான் ராஜாஜியுடைய தேர்வு காங்கிரஸாக இருந்திருக்காரு, வேறு ஒரு கட்சியாக இருந்திருக்கும். நீங்க அப்படிதான் அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நான் காமராஜர் எதிர்ப்புக்குள்ள நின்ன ராஜாஜி, அதன் பிறகு சுதந்திரா கட்சி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. துவக்க புள்ளிய என்ட்ரி இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த என்ட்ரியே அதிகாரத்தில் காங்கிரஸ் இருக்கு, அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடுதான் ராஜாஜி இடத்துல வெளிப்பட்டதே தவிர, ஒரு காலத்திலும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவராக வெளிப்படவே இல்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை புரியாம போன தமாக இப்போது வரை காங்கிரஸ் கட்சியோடு இணைய முடியாமல் தான் நிக்குது. இடையில மூப்பனார் மறைவுக்கு பிறகு ஒரு இணைப்பு விழாவை நடத்தினார் ஜி.கே. வாசன். அதன் பிறகு பிரிஞ்சு மீண்டும் தமாக உதயமானது. இப்போது வரை காங்கிரஸ் எதிர்ப்பிலேயே தமாக இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கணக்கை காட்டுறாங்க காங்கிரஸ்னா, அப்ப இந்த கணக்கு இங்கேயும் உண்டு தானே. எம்ஜிஆர் கட்சி துவங்கவில்லை என்று சொன்னால் அரசியல் திமுக விசஸ் காங்கிரஸ் தான் இருந்திருக்கும். திமுக விசஸ் ஒரு மாநில கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த மாநிலம் முழுமையாக வந்தது. எய்தர் திமுக இல்ல அதிமுக அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள் அந்த அரசியல் உருண்டோடிடுச்சு. இப்ப அதுல ஒரு கட்சி இல்லாம போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்திதான். இந்த நிலைமை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்திருக்க கூடாது. ஆனா அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, சேம் பிளாட்ஃபார்ம்லயே வருது இன்னொரு புதிய கட்சி. இப்ப நீங்க அதிமுகவுக்கு பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது சார், திமுக எதிர்ப்பு தான் சார் கோட்பாடு. ஆனா அதை வெளிப்படையா திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு நோக்கம்னு சொல்லிக்காம, உங்களுக்கு என்ன கொள்கைன்னா அண்ணாயிசம் தான் கொள்கைன்னாரு எம்ஜிஆர். அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லல, அண்ணாயிசம் தான் கொள்கைன்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. அதே நேரத்துல தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப அரசியலில் காய் நகர்த்தினார்கள் அதிமுகவினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள். நீங்க அந்த சமூக நீதியின் பக்கம் நின்று அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை உறுதி செய்து தந்தது அதிமுக தான். அதை நீங்க மறுத்தரவே முடியாது. என்னதான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு வலதுசாரி அரசியலில் ஒரு சின்ன கன்சர்ன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கூட, அந்த கன்சர்னுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இடஒதுக்கீட்டு விஷயத்துல அந்த அம்மையார் நடந்து கொண்ட விதம் என்பது உண்மையிலேயே, அதனால்தான் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டமெல்லாம் உங்க ஊர்ல தானே கொடுத்தாரு, திருச்சியில தானே கொடுத்தாங்க. அந்த விழா திருச்சியில தான் நடந்தது. ஆமா, தஞ்சாவூர்ல நடந்தது. வல்லம் காலேஜா அது அங்க நடந்ததா என்னன்னு தெரியல. தஞ்சாவூர்ல தான் நடந்தது. அதுல என்ன ரொம்ப குறிப்பா நீங்க பார்க்கப்படணும்னா, இப்போ அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு கட்சி வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுல நான் ஒரு சின்ன மாறுபாட்டை பாக்குறேன். தாவேகா அதிமுகவினுடைய தழுவலாகவே வந்துட்டா கூட இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அதிமுகவினுடைய தழுவலா வராம அதிமுக செய்த தவறுகளினுடைய வழியில் வருது. அதிமுக எப்படி திமுக எதிர்ப்பு மட்டும் பேசிச்சோ அதை பேசுவேன். இப்ப சமீப காலமா அதிமுக எப்படி பாஜக விஷயத்துல வாய் திறக்காதோ அந்த மாடல்ல வருது. இன்னொன்னு, கொள்கைன்னு எதுவுமே எடுத்துக்காம அந்த கட்சி வருது. கோட்பாடு தத்துவம்னு எதையுமே முன்னிறுத்தாம வருது. அப்போ ஜெயலலிதாவினுடைய கடந்த கால நிலைப்பாடு, எம்ஜிஆருடைய கடந்த கால நிலைப்பாட்டின் வழியாக அந்த கட்சி வந்துச்சுன்னா உண்மையிலேயே தாவேகாவை வரவேற்கிறதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துல தாவேகாவும் ஒரு மாநில கட்சி. ஆனா தாவேகா எடப்பாடி பழனிசாமி வழியாகவே வருது. எடப்பாடி பழனிசாமி எப்படி வெளிப்பட்டாரோ அதே நிலையிலிருந்து வெளிப்படுகிறார் விஜய். அதே டெல்லிக்கு காட்டுகிற அந்த கரிசனம், டெல்லி மீது இருக்கிற அந்த அச்சம், திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானப்படுத்துவது. இது என்னன்னா, இப்ப லாங் டிராவல்ல வந்திருக்கு இல்லையா அதிமுக, எடப்பாடி கையில வந்த பிறகுதானே இந்த வீழ்ச்சி. இப்ப விஜய்க்கும் அந்த வீழ்ச்சி எளிதாக வந்துரும்னு நான் பாக்குறேன். அது மாநில அரசியலாக நீண்ட காலம் சொல்லலாது. தாவேகா விசஸ் திமுக ரொம்ப காலத்துக்கு போகாது. அது சீக்கிரமாகவே தாவேகாவுடைய இதே மாதிரி படையெடுக்கக்கூடிய காலம் வந்துடும். இன்று அதிமுக நாளை தாவேகாங்கிற மாதிரி ஆயிரும், அந்த நிலை வந்துடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இந்த ஒரு மாத கால தாவேகா ஆட்சி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முஸ்லீம் லீக் அமைச்சர் ஷாஜகான் போன்றவர்கள் இந்த ஒரு மாத ஆட்சியை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள். ஒரு மாத காலம் ஆயிருக்கு, 6 மாசம் ஆகட்டும், அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு விமர்சிக்கிறீங்கிற மாதிரியான டோன்ல அவங்க எல்லாம் பேசுறாங்க. நீங்க எப்படி சார் ஜென்ரலா இந்த 30 நாள் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல டைம் கொஞ்சம் கொடுக்கலாமா? இல்ல, அதாவது நீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் எனக்கு அவகாசம் கொடுக்கலாம் கேட்க முடியாது. நீங்க இமீடியட் எஃபர்ட்ல செயல்படுத்துறதுதான் ஆட்சி அதிகாரம். நீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சி நடத்தணும். உங்களிடம் கொடுக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம். அதுக்கு நீங்க அவகாசம் எல்லாம் கேட்டீங்கன்னா அது வரைக்கும் இங்க யாரு காப்பாத்துறது? 6 மாசம் வரைக்கும்
எதுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுது? இது ஒண்ணும் நிறுவனம் இல்ல. நீங்க புதிதாக கற்றுக்கொண்டு வருவதற்கு அதே பியூரோகிராசி தான், அதே அதிகாரிகள் தான், அதே அரசு தான், அதே நிர்வாகம் தான். நீங்க எவ்வளவு வேகமாக கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக கொண்டு செல்லணும். இத என்ன எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, உண்மையிலேயே நான் வருத்தத்தோட பதிவு செய்றேன். மதிமுக பொதுச் செயலாளர் போன்ற அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டிருப்பவர்களே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க 6 மாசம் ஒரு அரசு இயந்திரம் செயல்படாமல் எனக்கு செயல்படுவதற்கு அவகாசம் கொடுங்கன்னு அவகாசம் எடுத்துக்கிட்டா என்ன சார் ஆகுறது? இப்ப பாக்குறோமே, சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணு உருவாக்குறாரு சார். அது எதுக்காகன்னு கேட்டா பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்குன்றாரு. அந்த அதிரடிப்படையில் இருக்கிற காவலரை அழைத்து கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றான் சார் திருப்பத்தூர்ல. ஆமா. எவ்வளவு ஒரு மோசமான சூழல் பாருங்க. இன்றைக்கு காலையில வர்ற செய்தி என்னவா இருக்குன்னா, கடந்த 5 நாட்களில் மட்டும் 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். சென்னையில மட்டும் சார் 25 வழக்குகள் பாலியல் கொடுமைகளுக்கு எதிரான வழக்குகள். அதுவும் நேற்று ஒரு நாள் மட்டும் 15 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு செய்தி வந்து. இது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பாருங்க. அப்ப நீங்க 6 மாசம் அவகாசம் கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 வழக்கு ஒரு சிட்டிக்குள்ளன்னா தமிழ்நாடு முழுமைக்கு எத்தனை வழக்கு? 6 மாசத்துல எத்தனை வழக்கு? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தன்மையும் சீரழிஞ்சு போயிடுமே. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கேள்விக்குறியாயிருமே. தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்நிலையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி போயிருமே. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க அவகாசம் எடுத்துக்க முடியுமா? எந்த அவகாசமும் எடுத்துக்க முடியாது. இமீடியட் எஃபர்ட்ல செயல்பட வேண்டிய அரசாங்கம் எப்படி அவகாசம் கேட்குதுன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அரசு இயந்திரத்தை செயல்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு? இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல, இவங்க என்ன சிக்கல் இருக்குன்னா அரசு சார்பில் சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி எங்களுக்கு சிக்கல் இருக்குங்க. இந்த சிக்கலை களைவதற்காக நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மின்சாரம் தொடர்ச்சியாக சீராக வழங்கப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மின் தட்டுப்பாடு இருக்கு. ஏன் அந்த மின் தட்டுப்பாடு இருக்குன்னு அரசு சொல்லியிருக்கா? ஆவடியில ஃபியூஸ் கேரியரை திருடுறாங்க, அதனால அண்ணா நகர்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லுது அரசு. இது ஏற்புடையதா இருக்கா? இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அப்ப அதுவும் பகல்ல திருடுறாங்க, நைட்டு கரண்ட் போகுது. பகல்ல திருடுறாங்க, நைட்டு கரண்ட் போகுது. திருடுற ஆளுனுடைய முகம் உட்பட சிசிடிவில தெரியுது. இதுவரைக்கும் கைது செய்யப்படல. அப்ப இந்த அரசு என்னவாக வெளிப்படுதுங்கிற ஒரு கேள்வி வந்துரும் இல்லையா? எனவே இந்த 6 மாத அவகாசம் கொடுங்கன்றது, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், இருந்த கட்சிகள் அரசுக்கு ஆதரவாக லாவணி பாடுவது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக இல்ல. அந்த தலைவர்களினுடைய உயரத்துக்கு அது மரியாதையாக இல்லை. பார்ப்போம். 1 மாத கால ஆட்சியை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயை ஆதரிக்க, விஜய் கூட்டணியில் அமைச்சரவையில் இல்லாத கட்சிகள் கூட மதிமுகவும் பயங்கரமா விமர்சிக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கும் அமைச்சரவையில் இருந்து விமர்சிக்கிறாங்க. மற்ற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு மாதிரி தடுமாறுறாங்க அந்த கேள்விக்கு. பார்ப்போம், கொடுப்போம், நாங்கள் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பதில சொல்றாங்க. நான் சொல்ல வேண்டியதுல நீங்களே அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நிலையா அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியே அழிய போகுதா, அழிஞ்சுக்கிட்டு இருக்கா, கரைஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் பாக்குறோம். இன்னைக்கு நடக்கிறது மட்டும் இல்லாம இதே நிலை நீடித்தால் நாளைக்கு என்னவாகும், இன்னைக்கு ஒரு கட்சியை அழிக்கிற விஜய் கட்சியினுடைய நிலை நாளைக்கு என்னவாகும் போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுக்கே இருக்கக்கூடிய அரசியல் வரலாற்று அனுபவங்களை கொண்டு ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.